ஃபர்ஸ்ட் இதுல இருந்தே போலாம். டுடே லாஸ் ஆஃப் செஸ், ஹிஸ்டரி ஆஃப் லாஸ் ஆஃப் செஸ். எப்பவுமே எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை பத்தி நம்ம ஒரு சின்ன கிளான்ஸ் கட்டாயமா தேவைப்படும். ஆனா இதுல இருந்தே சம்டைம்ஸ் இது வரைக்கும் கேட்கல, ஆனா ஒரே ஒரு தரம் ஓரலா என்ன கேள்வி கேட்டாரு. எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா அப்படின்னு. ஸோ பிடே வாஸ் ஃபவுண்டட் இன் பாரிஸ் ஆன் 20th July 1924 and one of its main objectives was to unify the rules of the game. இந்த கேள்விக்கு வந்து பிடே எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க, when it was founded அப்படின்ற கேள்விக்கு நீங்க ஆன்சர் எழுதலாம் 20th July 1924. இது வந்து ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உங்களால முடியலனாக்கா இது ஒரு சின்ன மார்க்கிங் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. சரிங்களா? இது ஒரு கொஸ்டின். நான் சொல்லச்ச ஒவ்வொரு தரமும் நீங்க இதை வந்து கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ the first official rules for chess was published in 1929 in French. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். The update of the rules was published in 1952 with the amendments of the FIDE General Assembly. So there was another edition in 1966 with comments to the rules. Finally in 1974 Permanent Rules Commission published the first English edition with new interpretation and some amendments in the following years. So இதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு விஷயம். FIDE Commission made some more changes based on the experience of the competitions. ஸோ காம்படிஷன்ஸ்ல வந்து நிறைய இருந்தது. 4 நாள் 5 நாள் 1 மாசம் எல்லாமே இருக்குது. இப்ப வந்து எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன ரூல்ஸ்ன்றதெல்லாம் பின்னாடி தெரியும். ஸோ the major change was made in 1997 when the more or less actual laws of chess were split into 3 parts. நாங்கெல்லாம் படிக்கச்ச 2ஆ தான் இருந்தது. நான் சொல்றது வந்து 2009ல பேசிக் ரூல் அண்ட் காம்படிஷன் ரூல்ஸ். இப்போ அப்பன்டிஸ் அப்படின்னு சொல்லி 3ஆவதா அடிஷன்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்றாங்கன்றதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி 3ஆவதா கொடுத்துருக்காங்க. நான் நேத்தி சொன்னதுதான் 2 minutes இருந்ததோ 1 minute மாத்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது மாதிரியான இதெல்லாம் வரும். ஸோ இன் 2016 the laws of chess were split into 5 parts. Basic rules of play, the competition rules, appendices, guidelines, glossary of items of the இதெல்லாம் வந்து பெருசா இம்பாக்ட் கிடையாது. பேசிக் ரூல் அண்ட் காம்படிஷன் ரூல் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல மிச்சம் 3 இன்க்ளூட் ஆயிடும், மெர்ஜ் பண்ணிருப்பாங்க. In 2017 there were some significant changes to the laws, especially regarding illegal moves and new laws resulting in draws. These changes were so challenging that they had to be changed again, effective from 1st January 2018. இந்த கேள்வியை எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நாம எப்படி பண்ணிக்கணும்னா, இதுல வந்து நாம இப்போ பண்ற FIDE ரூல்ஸ் எப்போத்துல இருந்து எஃபெக்டிவ்ல இருக்குன்ற கேள்வி வரலாம். சோ அந்த கேள்விதான் இப்போ நாம என்ன பண்ண போறோம். They had been changed again, effective from 1st January 2018. This is question number 2. நான் question நம்பரை மனப்பாடமா சொல்லிட்டு இருக்க முடியாது, அதனால இத நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2வது கேள்வி. மேபி இதெல்லாம் வந்து கட்டாயமா கேட்பாங்கன்ற வார்த்தை வரல என் வாயிலிருந்து. இதெல்லாம் there is a chance, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. Now the first part, article 1 to 5 is important for all people playing chess, including the basic rules that anyone who wants to play chess need to know. அதுதான் முக்கியம். இங்க என்ன சொல்றாங்க, இத வந்து நாம
எப்படி இன்டர்பிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, யாருன்னா செஸ் ஆடணும்னாக்கா there should be a some rule. நீங்களும் நானும் 2 பேருக்குமே ஒரு ஜென்ரலான ஒரு ரூல் வச்சுட்டு விளையாடுறதுன்னா, இது இதை நாம வீட்டுக்குள்ள ஆடுறதா நினைச்சுக்கலாம். The second part, Article 6 to 12, mainly applies to chess tournament. Tournament you are playing in the public. அப்போ பப்ளிக்ல போய் விளையாடச்ச அந்த ரூல்ஸ் என்னன்னா அப்படின்றது அப்போ 1 to 5க்கும் 6 to 12க்கும் வாட் ஆர் த டிஃபரன்சஸ்ன்றத நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல என்னென்ன இருக்குன்றத. The third part includes some appendices for rapid games, blitz games, and the algebraic notations of the games and the rules of for play with blind and visibly disabled players. இதுதான் இதுல. Fourth part include guidelines for adjourned games, for chess 960 games, and for games without increment, including quick play finishes. The fifth part includes glossary of terms of laws of chess. இதெல்லாம் உங்களுக்கு புரியலையா அப்படின்னாக்கா, முதல்ல எல்லாருக்கும் செஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இதுல நாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ரேபிடு, பிளிட்ஸ், இது மாதிரியான வார்த்தைகள் வருது. செஸ் 916 வருது. இதெல்லாம் என்னது? இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நாம செஸ்ன்னு சொல்லச்சவே நாம எவ்வளவு நேரம் ஆடுறதுன்றதை டிசைட் பண்ணி ஈச் ஒரு 10 மினிட்ஸ் ஆடலாம், ஈச் ஒரு 5 மினிட்ஸ் ஆடலாம், இல்ல இன்னைக்கு டைம் பொழுது போல நம்ம ஒரு விளையாடிட்டே போகலாம் ட்ரெயின்ல அப்படின்ற மாதிரி எடுத்தீங்கன்னாக்கா, இந்த டைம் ஃப்ரேமை பொறுத்து தான் இந்த பிளிட்ஸ், ரேபிடு எல்லாமே வரும். ஆனா செஸ் 960 இட் இஸ் டிஃபரெண்ட். அது நாம ஆடுற செஸ்ஸுக்கும் செஸ் 960 கேம்ஸுக்கும் தேர் ஆர் lot of difference is there. I will explain to you after when it comes. Definitely chess 960 என்னன்னு ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க, அதுல உங்களுக்கு அதை பற்றி தெரியும். ஸோ மூணு விதமான கேம்ஸ், அதாவது ரேபிடு, பிளிட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட், இது 3ஆ பிரிச்சு வச்சுக்கிறாங்க. The fifth part, sorry, starting from 1997, the FIDE Rules Commission makes changes to the laws of chess only every 4 years, which come into force on 1st July of the year following the decision. Exemptions 2014, 17, 18 மூணுத்துலயும் வெரி ஃப்ரீக்வெண்ட்லா. அதுக்கு முன்னாடி 4 இயர்ஸ் கொண்டு தான் ரூல் சேஞ்ச் ஆகும். ஆனா 2014 கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் 18 தான் கொடுக்கணும். 2017 ஒன்று கொடுத்தாங்க, 18 ஒன்று கொடுத்தாங்க. The current laws of chess is effective from 1st January 2013. இந்த கேள்வி இதுதான். கரண்ட் லாஸ் ஆஃப் செஸ் இஸ் எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st July 2013. இதுதான் நோட்டபிள். ஃபர்ஸ்ட் நாம என்ன சொன்னோம்? ஜனவரி 2008, ஜூலை 2018 இருந்ததுன்னு சொன்னோம். இந்த இடத்துல they are very clearly given. இதுதான் ஒரு கேள்வியா வரும். The current laws of chess is effective from 1st January 2017. Let us finish the history with the prefaces of the 1958 and 1974 rules of chess. 1958 என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். General observations. The laws of chess cannot and should not regulate all possible situations that may arise during a game, nor they can regulate all questions of the organization. ஆர்கனைசேஷன் பண்ற எல்லாத்துலயும் நாம போய் இன்வால்வ் ஆக முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைமிங்கு. எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லாத்துக்குமே லாஸ் ஆஃப் செஸ் கொடுக்க முடியாது. விளையாடுறப்போ நடக்கக்கூடிய என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குதுன்றதோ கொடுக்கலாம், என்ன மாதிரியான ஏரியால வைக்கலாம்னு சொல்லலாம், எல்லாமே இருக்கு. எல்லாத்தையும் லாஸ் ஆஃப் செஸ்க்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. இன் மோஸ்ட் கேசஸ் நாட் ப்ரிசைஸ்லி ரெகுலேட் பை an article of the laws. One should be able to reach a correct judgment by applying analogous
stipulations for situations of a similar character. அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான் வரணும். அவ்வளவுதான் மேட்டர். As to the arbitrator's task, in most cases, one must presuppose that arbiters have the competence, sound of judgment and absolute objectivity. இந்த 3 வேர்டையும் நீங்க தரோவா ஒரு தரத்துக்கு 2 தரம் 3 தரம் 4 தரம் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? காம்பிடன்ஸ்னா என்னன்னு தெரியும். ஏன்னா நாம வெல்வர்ஸ்டா இருந்தா மட்டும்தான் நம்ம கிட்ட கேள்வி கேட்கிறவனுக்கு பதில் சொல்ல தெரியணும். அப்போ சவுண்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் நாம சொல்றது கான்பிடென்டாவும் 100% பர்ஃபெக்டாவும் இருக்கணும். கேட்கிறப்போ எந்த இடத்துல இருக்குதுன்றத சொல்ல தெரியணும். முடிஞ்சா புக்கு எப்பவுமே கையில வச்சிருக்கணும். கேட்கிறப்போ எடுத்து காட்டுற மாதிரி இருக்கணும். அண்ட் தேர் ஷுட் நாட் பி அ அப்ஜெக்டிவிட்டி. அப்ஜெக்டிவிட்டின்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றது தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க. தேர் ஷுட் நாட் பி எனி பார்ஷியாலிட்டி. இவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், இவன் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், இவன் என்னோட அகாடமி, இது எதையும் பார்க்க கூடாது. யூ ஷுட் see him as a player. அவ்வளவுதான். அது மாதிரி இந்த 3 வேர்டும் கட்டாயமா ஒரு பொசிஷனா கம்பல்சரியா வரணும். சரியா? ரெகுலேஷன் இந்த கம்பல்சரின்னு சொல்லச்ச மட்டும் திஸ் வில் பி த வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு மார்க் பண்ணிக்கோங்க. ரெகுலேஷன் too detailed would deprive the arbiter of his or her freedom of judgment and might prevent him from finding the solution dictated by fairness and compatible with the circumstances of a particular case, since one cannot foresee every possibility. அதனால நாம ரூல்ல சொல்றது எல்லாத்தையுமே அங்க போயிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆர்பிட்டர் கிட்ட எல்லாத்தையுமே ரூல் வச்சுட்டோம்னாக்கா அப்போ அந்த ஆர்பிட்டரோட ஃப்ரீடம் அடிபட்டு போயிடும். அப்போ அவரோட ஃப்ரீடம்ல சில விஷயங்களை விட்டு கொடுக்கத்தான் வேண்டி இருக்கு. அதனாலதான் ஆர்பிட்டர்ஸ் டிசிஷன் இஸ் ஃபைனல்ன்ற வார்த்தை எப்பவுமே உண்டு. சரி, 1974 FIDE interpretations. During recent years, the commission has been more or less overwhelmed by a steadily growing number of proposals and questions. That of itself is a good thing. However, there is a marked tendency in those many questions and proposals to bring more and more refinements and details into the laws of chess. இப்போ இவங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நிஜமாவே நல்லாவே நிறைய விஷயங்களு எந்த இடத்துல கொடுத்தோம் அந்த லாக்கு இதுக்கான தப்பா இருக்குது, எனக்கு இது ஃப்ரீயா இல்லையேன்னு கேட்கறவங்க எல்லாருக்குமே சில இதெல்லாம் அனுப்புறாங்க. அதுக்கு அதையெல்லாம் கன்சிடர் பண்ணி லாஸ் ஆஃப் செஸ்ல இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி நிறைய விஷயங்களை எடுத்து கிளாரிட்டியை கிளியர் பண்ணியிருக்காங்க. கிளியர்லி த இன்டென்ஷன் இஸ் டு கெட் more and more detailed instruction concerning how to hack in such and such cases. ஒவ்வொரு கேஸ் ஒவ்வொரு மாதிரி இருந்தா கூட இந்த கேஸ்ல இந்த கேஸ் எப்படி இருந்ததுன்றத கேஸ் ஸ்டடியா கூட கொடுக்குறாங்க. அதையெல்லாம் கூட நாம ஃபாலோ பண்ணலாம். This may be profitable for a certain type of arbiter, but at the same time may be a severe handicap for another. ஒரு ஆர்பிட்டருக்கு அங்க நடந்தத அதை வச்சுதான் நான் கொடுத்தேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிறதுக்கு முடியும். ஆனா அங்க இருந்த சுச்சுவேஷனும் இங்க இருக்கிற சுச்சுவேஷனும் வேற வேறன்ற மாதிரி மாறிடுச்சுனாக்கா தட் வில் பி த ஹேண்டிகேப் பொசிஷனா மாறிடும். ஸோ ஜென்ரலி த பெஸ்ட் டைப் ஆஃப் ஆர்பிட்டர் but at the same time may be a severe handicap for another. Generally the best type of
arbiter. The commission in its entirely takes the firm position that the laws of chess should be as short as clear as possible. இதுதான் ரொம்ப முக்கியம். ரத்தன சுருக்கமா சொல்றது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா கூகுள்ல போயிட்டு நம்பர் ஆஃப் கேம்ஸ் அப்படின்னு போட்டாலே கோடிகள்ல வரும் கேம்ஸ். இவ்வளவு கோடிகள்ல கேம்ஸ் நடந்திருக்கு. இப்ப போயிட்டு நீங்க அப்டேட் பிளேயர்ஸ்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் டவுன்லோட் பண்ணீங்கன்னா மோர் தென் 9 lakhs பிளேயர்ஸ் உள்ள வராங்க. இவங்க எல்லாருக்கும் பொருந்துற மாதிரியான லா இருக்கு. ஆனா மொத்தமே இம்பார்ட்டண்டா நான் சொல்லணும்னா 12 ஆர்டிகல் தான். இந்த 12 ஆர்டிகலுக்குள்ள இவ்வளவு ரத்தின சுருக்கமா மேக்சிமம் நம்பர் ஆஃப் டோர்னமெண்ட்ஸ்ல கேம்ஸ்க்கு கம்ப்ளீட் ஆகியிருக்கு ஆல்ரெடி. ஸோ இவங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கிற பிக்ஸ்டு டேர்ம்ஸ் வெரி வெரி கிளியர். நாம தமிழ்ல சொல்லிச்ச ரத்தின சுருக்கமா அற்புதமான லாஸ் ஆஃப் செஸ் இருக்கு. த கமிஷன் ஸ்ட்ராங்லி பிலீவ்ஸ் தட் minor detail should be left to the discretion of the arbiter. ரொம்ப மைனரா இருக்கு அப்படின்னா அது ஆர்பிட்டர் கையில கொடுத்துருக்காங்க. ஆர்பிட்டருக்கும் ஃப்ரீடம் வேணும். அவ அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டாருனாக்கா he can take decision. It depends. Each arbiter should have the opportunity in case of a conflict to take into account all the factors of the case and should not be bound by too detailed sub-regulation which may not be applicable to the case in questions. அதுதான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். ஏற்கனவே அங்க சார் கொடுக்குச்ச நான் பார்த்தேன், அதே மாதிரிதான் நான் இங்க கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. அந்த இடத்துல உங்களோட சுச்சுவேஷன் மாறி இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒருத்தர் டச் பண்ணிட்டேன்றாரு, இன்னொருத்தர் டச் பண்ணலன்றாரு. நாம ப்ரூஃப் இல்லப்பா டச் பண்ணதுக்கு அப்படின்னாக்கா பண்ணவன் டச் பண்ண பையன் சின்ன பையனா இருப்பான், ஆப்பனண்ட் பெரிய. இதெல்லாம் என்னோட கேஸ்லயே நடந்திருக்கு. ஆப்பனண்ட் கொஞ்சம் பெரியவரா இருப்பாரு, நல்ல வயசானவரா இருப்பாரு, நிறைய டோர்னமெண்ட் ஆண்டவரா இருப்பாரு. ஆனா பையன் டச் பண்ணிட்டு இல்லன்னு சொல்றான், பார்க்கல, ஆனா ப்ரூஃப் இல்லைன்னு சொல்லிட்டோம்னாக்கா அவர் அத மெக்னானிசமா எடுத்துக்கதான் வேணும். எடுத்துக்கலன்னா ரூல தான் சொல்லுது. ஆக்சுவலா அதை நான் பின்னாடி வருவேன். இந்த இடத்துல என்ன ஆகும்னாக்கா அந்த அவரு என்ன பண்ணிட்டாருனாக்கா டக்குன்னு போட கழிச்சிட்டாரு. இது மாதிரி நடக்கிறப்போ ஆர்பிட்டர் யாருக்கு ஃபேவரா கொடுக்க வேண்டி இருக்கும்? அப்போ குழந்தைக்குதான், அந்த சின்ன பையனுக்கு தான் ஃபேவரா கொடுக்க வேண்டி இருக்கும். அவ்வளவுதான் மேட்டரு. இது மாதிரியான விஷயங்கள்ல லாஸ் ஆஃப் செஸ்ல சொல்லி இருக்க மாட்டாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டர் ஆஃப் த பிளேயர். அதுவும் ஒரு ஆர்டிகுலரா கொடுத்துருக்காங்க. இது மாதிரியான விஷயங்களை நாம கிளியரா செய்யணும். Each arbiter should have the opportunity in case of conflict to take into account all the factors of the case and should not be bounded by too detailed sub-regulations. So, in case in questions, according to the commission, the laws of chess must be short and clear and leave sufficient scope to the arbiter to deal with the exceptional or unusual case. நான் சொன்னது unusual case. நான் என்ன பெரியவன், நான் போய் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. பெரியவங்க தானே, நான் எவ்வளவு டோர்னமெண்ட் ஆடி இருக்கேன் தெரியுமா, இதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க செஞ்சது தப்பு, அவ்வளவுதான். So the commission appeals to all the chess federation to accept this view, which is in the interest of the hundreds of thousands of chess players as well as of the arbiters. இத பிளேயர்ஸையும் ஆர்பிட்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு டூ மச்சா லாஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணாம நல்ல ரத்தின சுருக்கமா தேவையான விஷயங்களை மட்டும் எது எது கேம அஃபெக்ட் பண்ணுமோ ரியலாவே இவங்க லாஸ் ஆஃப் செஸ் நீங்க தரோவா இருந்தீங்கன்னாக்கா எது கேம இம்பாக்ட் பண்ணுமோ அந்த டிசிஷன்ல, நாம கொடுக்குற டிசிஷன்ல ஒருத்தனோட வெற்றியோ தோல்வியோ மாறிடும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சுச்சுவேஷனுக்கும் ஆர்டிகல்ல இடம் இருக்கு. சரிங்களா?
இப்ப இருக்கிறது நான் சொன்ன இதுல வந்து போர்டை கழிச்சிட்டாரு, நான் திருப்பி ரீவச்சேன், எங்க பெரியவரு போனா போறது மன்னிச்சுட்டேன் அப்படின்றதெல்லாம் வந்து கரெக்டான டிசிஷனா இருக்காது. ஆனா இது வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்காது. ஏன்னா இட் டிபெண்ட்ஸ். இது வந்து கேரக்டரா இருக்கு. ஸோ இன் எனி கேஸ் எனி செஸ் ஃபெடரேஷன் வாண்ட்ஸ் டு இன்ட்ரடியூஸ் மோர் டீடைல்டு ரூல், it is perfectly free to do so provided. ஏதாவது ஃபெடரேஷன் சில விஷயங்கள்ல மாத்தணும் அப்படின்னு வச்சுங்கனாக்கா இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃப்ரீ டு டூ சோ ப்ரொவைடட். இந்த ப்ரொவைடட்ற வார்த்தை சில ஃபிடே ரூல்ஸை வந்து இப்ப அமெரிக்கால எடுத்தீங்கன்னாக்கா நேஷனல் ரேட்டிங் ஒன்று வச்சு அதை 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 டிபெண்ட் பண்ணி டோர்னமெண்ட் எல்லாம் நடக்கிறாங்க, சில நேரத்துல நடத்துறாங்க. இங்க அது மாதிரி நேஷனல் ரேட்டிங்ஸே இந்தியால கிடையாது. இந்தியால வந்து வாட்ச் கட்டுறத பத்தின சில கன்க்ளூஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஃபிடே ரூல்ஸ்ல வாட்ச் கட்டக்கூடாதுன்றத நாம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். சில விஷயங்கள் நம்ம சில விஷயங்களுக்கு நாம இந்தியால சில கன்சிடரேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. they do not in any way conflict with the official FIDE rules. They are limited to the territory of the freedom territory of the federation in question, and they are not valid for any FIDE tournament played in the territory of the federation in question. இந்த 3 விதமான கண்டிஷனும் அஃபெக்ட் ஆகாம நாம நம்மளோட ரூல்ஸை சில நேரங்கள்ல மாத்தலாம். அவ்வளவுதான். ஸோ FIDE laws of chess, FIDE laws of chess approved by the General Assembly, applied from 1/1/2023. FIDE laws of chess cover over the board play. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். FIDE laws of chess cover over the board play. The laws of chess have two parts, only basic rule and competitive rule. இதுல 5ன்னு சொன்னாங்களா, அது வேற. இந்த இடத்துல லாஸ் ஆஃப் செஸ்ல 2 பார்ட் தான். The English text is authentic version of the laws of chess, which were adopted at the 93rd FIDE Congress at Chennai, India, coming into force on 1st January 2023. ஸோ இதுக்கு நடுவுல நான் சில விஷயங்கள் சொல்றேன். நான் இப்ப எப்படி படிக்கிறேனோ அதே மாதிரி நீங்க லாஸ் ஆஃப் செஸ் எல்லாத்தையுமே இன்னைக்கு நடந்ததை, இன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு படிச்சிருங்க. அதே மாதிரி நாளைக்கு வந்து என்ன நான் சொல்ல போறேன்றத திருப்பியும் சொல்லுவேன். அப்போ வந்து அதையும் படிச்சுக்கிட்டு வந்து உட்காந்துருங்க. அப்பதான் உங்களால டக்குன்னு கேள்விகளுக்கு டைம் கொடுக்கறப்போ உங்களால பதில் சொல்ல முடியும் அல்லது கேள்விகளை கேட்க முடியும். 2த்துக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். The laws of chess cannot cover all possible situations that may arise during a game, nor can they regulate all administrative questions. அது மாதிரிதான் இருக்கும். இப்போ லேட்டஸ்டா ஒரு டோர்னமெண்ட்ல எங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் நாட் பாசிபிள்னு சொல்லி இருந்தோம், ப்ராஸ்பெக்டஸ்ல போட்டிருந்தோம். வந்த லேடி கேட்கறாங்க, இவ்வளோ பெரிய ஸ்கூல்ல வந்து கார் பார்க்கிங் ஏன் உள்ள அலோ பண்ண? அது ஸ்கூல் கொடுக்குற வென்யூ. இது மாதிரியான இதெல்லாம் வச்சிருக்க, இது மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்து வரைச்சா லால இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க ப்ராஸ்பெக்டஸ்ல போட்டேன், அதை அப்ளை பண்றோம், அவ்வளவுதான். சில விஷயங்கள் அது மாதிரிதான் இருக்கும். அது மாதிரியான சில ரெகுலேஷன்ஸுக்கெல்லாம் அவங்க ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையே கவர் பண்ணிடவும் முடியாது. ஸோ that cases are not precisely regulated by an article of the laws. It should be possible to reach correct decision by analogous situation which are regulated in the laws of chess. The laws assumes that arbiters have the necessary competence, sound judgment and absolute objectivity. இது 3ம் நமக்கு கம்பல்சரியா தெரியணும். யூ ஷுட் பி. இது 3த்துக்கான மீனிங் தான் சொல்லிட்டேன். நீங்க ஒருத்தர், இதை நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா டிஸ்கிரிமினேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் இது அதுலாம் பார்க்காம ஆம்பளை பொம்பளை குழந்தை பெரியவர்
இது மாதிரியான இது நான் சென்னைக்காரரு, நீ செங்கல்பட்டுக்காரரு, இது மாதிரிலாம் பார்க்காம இருக்கிறதுக்கு ஒரு விஷயம். ரெண்டாவது, சார் நான் அப்படிதான் சார் நினைச்சேன் தலையை சொல்லிக்கிட்டே சொல்ற டிசிஷன்லாம் இல்லை. யூ ஷுட் ஹாவ் எ கரெக்ட் ஜட்ஜ்மெண்ட். அப்படின்னா அந்த லாவை வந்து கொஞ்சம் கரைச்சி குடிச்சிருக்கணும்ன்ற மாதிரி இருக்கணும். கரைச்சி குடிக்கிறதுன்றது வந்து படிச்சு மனப்பாடம் பண்றது வேற. நீங்க உள்ள போய் நின்னீங்கன்னாக்கா கிளைம் பண்றதுல மாடுலேஷன்ஸ் இருக்கும். குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே சொல்லும். அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் கூட சில நேரத்துல நடந்திருக்கு. அந்த குழந்தை அழுதிச்சுப்பா அதனால கொடுத்துட்டோம்ப்பான்னு சொன்ன ஆர்பிட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெரியவரு, அவர் என்னோட பெரியவரு, நான் சீஃப் ஆர்பிட்டரு. ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு, குழந்தை அழுதிச்சு பொய் சொல்லாது நினைச்சு கொடுத்துட்டேன். இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ரூல் என்ன சொல்றதுன்றத கரெக்டா பார்க்கணும். சரிங்களா? Too detailed a rule might deprive the arbiter or his freedom of judgment and thus prevent him or from finding a solution to a problem dictated by fairness. நான் சொல்றேன்ல, லாஜிக் அண்ட் ஸ்பெஷல் ஃபேக்டர்ஸ். இத ஃபேர்னஸ் சொல்றச்ச போர்டை கலக்கிட்டாருனாக்கா அது பெரிய ப்ராப்ளம் தான். அது கோவப்பட்டு போர்டை கலைக்கிறவருக்கு வந்து அதுக்கான பனிஷ்மெண்ட் கட்டாயமா இருக்கும். அதெல்லாம் என்ன பனிஷ்மெண்ட்ன்றதெல்லாம் பின்னாடி வரும். சரிங்களா? லாஜிக் நான் சொன்னதுதான் அதுவும். லாஜிக் என்ன, பெரியவரா இருக்காரு, 80 வயசுக்காரரா இருந்தாக்கா தப்பு பண்ண மாட்டாரு. இல்ல இது குழந்தை வந்து பொய் சொல்லாது. இது மாதிரியான சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ் நம்மளா இருக்க கூடாது. FIDE appeals to all chess players and federation to accept this view. இது வந்து FIDE ரிக்வெஸ்ட் பண்றது, நாமளும் வந்து இதையெல்லாம் நாம கன்சிடர் பண்ணி தான் செய்யணும். A necessary condition for a game to be rated by FIDE is that it shall be played according to the FIDE laws of chess. நாமும் என்ன கண்டிஷன் வச்சிருந்தாலும் அதெல்லாம் செகண்டரி. லாஸ் ஆஃப் செஸ்ல இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கூட வெளியில போகாம நடக்கிற டோர்னமெண்ட்டை மட்டும் தான் FIDE ரேட்டிங்க்கு கன்சிடர் பண்ணும். இட் இஸ் ரெக்கமெண்டட் தட் காம்படிட்டிவ் கேம்ஸ் நாட் ரேட்டட் பை FIDE be played according to the FIDE laws of chess. ஓகேவா? இது வந்து காம்படிட்டிவ் கேம்ஸ் நாட் ரேட்டட் பை FIDE be played according to the FIDE laws of chessன்றத என்ன சொல்றாங்கன்னாக்கா, நாம வந்து லாஸ் ஆஃப் செஸ்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அன்ரேட்டட் கேம்ஸ், அதான் நாட் ரேட்டட்ன்றதுதான் அன்ரேட்டட் டோர்னமெண்ட் சொல்றோம். அதுலயும் ஃபாலோ பண்ணிட்டோம்னாக்கா எப்படியா இருந்தாலும் ரேட்டிங் டோர்னமெண்ட் போறதுக்காக தான் அவனை இங்க ட்ரெயின் பண்றோம். அந்த லாஸ் எல்லாத்தையுமே இதுலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நடக்கிறது. மெம்பர் ஃபெடரேஷன் மே ஆஸ்க் FIDE to give a ruling on matters relating to the laws of chess. மெம்பர் ஃபெடரேஷன்றது அதுல கன்சிடரபிள் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும் இது மாதிரி. Preface to the laws of chess is very important. The laws of chess cannot cover every possible situation which may arise during this game. இத நானே 4வது தரம் 3வது தரம் படிக்கிறேன். Where the laws are specific on situation and arbiter should ensure that they are followed. However, there are occasions when an arbiter must make a decision on a situation which is not covered or not covered completely by the laws or when a correct interpretation of the fact leads to the infer that a situation is not the one described in the law. நான் வந்து இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஒருத்தர் விளையாடிக்கிட்டே இருக்க பாத்ரூம்க்கு சேரை பின்னாடி தள்ளிட்டு எழுந்து போறாரு. திரும்பி வர்றப்போ அவர் போர்டு கிட்ட வரைச்ச கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டு கிளாக்கு மேல கையை வச்சு கீழே தள்ளிடுறாரு கிளாக்க. ஆனா அக்கார்டிங் டு ரூல் கிளாக்கையோ அதெல்லாம் தள்ளினாக்கா நம்ம என்ன சொல்றோம், பனிஷ்மெண்ட் வில் பி தேர் சொல்றோம், பீனலைஸ் பண்ணுவோம்னு சொல்றோம். ஆனா இந்த இடத்துல ஆர்பிட்டருக்கு தெரியும் எப்படி நடந்தது இதுன்னு. ஆப்பனண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மெச்சூரிட்டி ஆஃப் த பிளேயர். சார் கிளாக்கை தள்ளிட்டா சார் இவரு அப்படின்னாக்கா நாம உடனே அதுக்கான பீனலைஸ்க்கு போயிடக்கூடாது. இட் வில் பி ஹேப்பன். ஒருத்தருக்கு கால் வந்து ஸ்லிப்பா இருக்கும், ஏதோ ஒரு காரணம், டைம் ப்ரெஷர்ல போயிட்டு ஓடி வருவாரு, வரைச்ச எங்கேயா கிளாக் ஸ்லிப் ஆகி போர்டை கலைக்கிறதோ அல்லது கிளாக்கை தள்ளி விடுறதோ மாதிரி நடந்ததுனாக்கா நாம வந்து திருப்பியும் கிளாக்கை கரெக்டான டைமிங் என்னென்ன ஓடிட்டு இருந்ததுன்னு கேட்டு
வேற கிளாக்கோ அல்லது அந்த கிளாக் டேமேஜே ஆகலைன்னா அதையேவோ ரீசெட் பண்ணி வைக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து லால வந்து ஸ்பெசிபிக்கான ரூல் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். In making such a decision, the arbiter should consider similar situations which are covered. In all cases, the decision should be based on common sense, logic, fairness, and any special circumstances. Decision can be made in consultation with the other arbiter. நீங்க ஒரு டோர்னமெண்ட்ல இருக்கிறச்ச நீங்க கொஞ்சம் தூரத்துல இருக்கிறீங்க, வேற ஒரு ஆர்பிட்டர் வேற ஒரு வியூல பாத்துட்டு இருக்கிறாரு, நீங்க பார்த்தது தான் ரைட்டுன்னு நினைச்சுக்கிட்டு கொடுக்காம அவரை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா பேக் வியூ ஃப்ரண்ட் வியூன்றது தெரியும், என்ன நடந்ததுன்றத அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். நீங்க மட்டும் தான் கொடுத்தாகணுன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ அந்த இடத்துல ஒரு சின்ன டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு you can come to the conclusion. As it is always necessary for an arbiter to make decision and to solve problems during a game. அதனால ரெண்டு பேரும் பேசுறேன்றதுக்காக எல்லாம் கிடையாது. டிசிஷன் நார்மலா ஸ்டாண்டர்ட் கேம்ஸ்ல ஒரு 2 seconds இல்லைன்னா 3 secondsல 90% சொல்யூஷனை கம் பண்ணும். அவன் சொல்றதுக்கு கொடுக்கறத டைமிங்கு யார் கிளைம் பண்றானோ அவன் சொல்றத காது கொடுத்து கேட்கணும். கேட்டதுக்கு அப்புறமா ஆப்பனண்ட் கிட்ட அவன் சொல்றது ரைட்டா தப்பான்னு கேட்கணும். அந்த அது அவன் ஒத்துக்கிறானான்னு பார்க்கணும். என்ன நடந்திருக்கும்ன்றத நீங்க ஜட்ஜ் பண்ண தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இன்கேஸ் அக்செப்டபிளானாக்கா பனிஷ் பீனலைசிங் எவ்வளோன்றத தெரிஞ்சுக்கணும். நார்மலா இல்லீகல் பண்ணிட்டா 1 minute கொடுக்கணும்னா கிளாக்ல 1 minute ஆப்பனண்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும். இது மாதிரியான விஷயங்கள்ல we should be very clear about this thing. Experience and best judgment are important. இதுதான் ரொம்ப முக்கியமான வேர்டு. எக்ஸ்பீரியன்ஸ் and judgment are important. More important, however, is an excellent knowledge of the current laws and total objectivity at all times. இவனுக்கு தான் தெலுங்கு தெரியாத, நாம தமிழ்நாட்டுக்கு தானே வந்திருக்கிறான், தமிழ் தெரியாத, இப்படியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துடக்கூடாது. அதுதான் பார்ஷியாலிட்டி பார்க்கறது நம்ம வேகா சொல்லுவோம். ஆனா இதை நாம செய்யக்கூடாது. இன்னைக்கு ஆர்டிக்கல் 1 தான் நான் போட்டிருந்தேன். இப்போ இதுக்கு இவ்வளவு டைம் எடுத்திருக்கு. இதை தாண்டி இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. நான் மியூட் பண்றேன். வேற யாருன்னா ஓபன் பண்ணி சொல்றதான் சொல்லலாம். யாருக்குன்னா எதனா டவுட்? மாஸ்டர் மணிகண்டன் பேசுறேங்க. இப்போ சப்போஸ் ஸ்கிட்டாய் வந்து கிளாக் வந்து தெரியாம தட்டி விட்டாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி போர்டை வந்து கலைச்சிட்டாங்கன்னா என்ன மாஸ்டர் பண்றது? அதாவது என்ன சுச்சுவேஷன்ல என்ன விஷயம் சொன்னோன்றத கரெக்டா புரிஞ்சிக்க தெரியணும். இது வந்து நீ கேட்கறது ரேபிடா மனசுல வச்சுட்டு கேட்கிற. ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்து பொசிஷனை திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணணும். ஸ்டாண்டர்ட்லி இட் இஸ் பாசிபிள். அதெல்லாம் வந்து ஆர்டிகல் 8ல வந்து ஸ்கோர் ஷீட்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்கோர் ஷீட் எழுதி இருந்தாங்கன்னாக்கா அந்த ஸ்கோர் ஷீட்டை வச்சு திருப்பி வச்சுட்டு திருப்பி ஆர்டர் பண்ணலாம். இது ஒரு ஆள் வந்து கீழே விழணும்னு அவசியம் இல்லை. காத்து அடிச்சுலாம் வந்து போர்டெல்லாம் கீழே விடுத்திருக்கு. அது மாதிரி இடத்துலலாம் ஸ்கோர் ஷீட்டை வச்சு தான் பண்ணணும். 90% ஆஃப் த ரூல்ஸ் நாம சொல்றது எல்லாமே காம்படிட்டிவ் ரூல்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ரேபிட்ல இது மாதிரி நடந்தா என்ன பண்ணணும்ன்றது தான் ஆர்பிட்டரோட கெட்டிகாரத்தனம். அப்போ அந்த இடத்துல என்னென்ன பீசஸ் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு கேட்டு 2 பேருக்குமே ஒத்து போறதான்னு தெரிஞ்சு திருப்பியும் அதை கொண்டு வந்து வச்சுட்டு பண்ணணும். சரியா? ஓகே, நாம அடுத்ததுக்கு போலாமா? வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட், நேச்சர் அண்ட் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த கேம் ஆஃப் செஸ். இத சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன கதைன்னு கூட சொல்லலாம். ஆனா இது வந்து இப்படிதான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ரத்தின சுருக்கமா அழகா எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத. இங்க வந்து பேசிக் ரூலையும் காம்படிட்டிவ் ரூலையும்
ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடா எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 1. இத வந்து இது எப்படி ரூல் இருக்கு அப்படின்றத நீங்க முதல்ல பேசிக் ரூல் மட்டும் சொல்றேன். நார்மலா ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தைய கூட்டிட்டு எக்ஸிபிஷனுக்கு போறாரு. எக்ஸிபிஷன்ல போவச்ச அவருக்கு என்ன தோன்றதுன்னாக்கா எதனா வாங்கி தரணும். ஆனா எக்ஸிபிஷன்ல போன உடனேதான் தெரியுது மழை பெஞ்சிடுது. அப்ப அவர் வந்து ஒரு கடையில போய் ஒதுக்குறாரு. நம்ம குழந்தைங்க என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது வாங்கித்தான்னு கேக்குது. இவர் வந்து இப்ப மழை பெய்யுது, இது எப்ப பார்த்தாலும் உள்ள போயிட்ட உடனே என்ன நினைப்பாரு, சரி மழை பெய்யற நேரத்துல இதே மாதிரி இருந்தா வீட்டு உள்ள உட்கார வச்சு என்ன ஆட வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறப்போ, நீங்க உள்ளேயே உட்காந்துட்டு ஆடுற மாதிரி ஏதாவது கேம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அவன் ஒரு செஸ் போர்ட கட்டம் கட்டமா இருக்கிறது, அது என்னது இருக்கோ அதை கொடுன்னு கேக்குறான். குழந்தை வாங்கி கொடுத்துட்றாரு. இப்போ கேமுக்கு ஒரு செஸ் போர்ட வாங்கிடுறாரு. இப்போ நான் இத கடைக்காரன் கிட்ட முதல் கேள்வி என்ன கேட்பாரு, இது என்னதுப்பா அப்படின்னா, இது பேர் செஸ், இது 2 பேர் ஆடுற கேம், அவ்வளவுதான் அவர் சொல்லுவார். சோ இந்த நேச்சர் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கேம்ல வந்து இதுதான் ரொம்ப முக்கியமா வரும். இது 2 பேர் ஆடுற கேமு, இது ஒருத்தர் ஒயிட்டு ஒருத்தர் பிளாக்கு, இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பிளனேஷன். கடைக்காரருக்கு அவ்வளவுதான் தெரியும், ஏன்னா அவர் நிறைய ஸ்போர்ட்ஸ் வச்சிருப்பாரு, எல்லா கேம் பத்தியும் அவரால் சொல்லிட முடியாது. உடனே பேரண்ட் வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல வந்து பாக்குறப்போ இந்த கேமை எப்படி ஆடணும், கையில காயின்ஸ் எல்லாம் இருக்கு, ஒயிட் காயின் கொடுத்துருக்கான், பிளாக் காயின் கொடுத்துருக்கான், இதை எப்படி அடுக்கிறது, இது வந்து 2வது. காயினை எப்படி அடுக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே இந்த காயின் எல்லாம் எப்படி மூவ் பண்றது அப்படின்னு திருப்பியும் பார்க்கணும். அப்போ ஆர்ட் ஆஃப் மூவிங் பீசஸ், இது 3வது ரூலு. 4வது ரூல் என்ன ஆகும்னா, வீட்டுல 2 பேர் ஆட ஆரம்பிப்பாங்க. யாரு, நாமளும் நம்ம பையன் கூட தான் விளையாடுவோம், குழந்தை கூட ஆடிட்டு இருப்போம். குவைட் நேச்சுரல் இல்லையா? முதல்ல கேம் ஆட ஆரம்பிக்கிறப்பவே என்ன ஆகும்னா, வீட்டுல ஒரு 2 பேருக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வரும். ஏன்னா அவனுக்கு குயின் போதுன்னா விட மாட்டான் குழந்தை, உடனே தகராறு பண்ணுவான். தொட்டுட்ட தொடல, இது அப்பா வந்து இது பண்ணிட்டாரு ஏதாவது சொல்லுவான் இல்லையா? இதுக்கு வந்து டச் பீஸ், இது 4வது ரூலு. இந்த 4வது ரூல் முடிஞ்ச உடனே நம்ம வீட்டுல என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஜட்ஜ்மெண்ட் எப்பவுமே வீட்டுல அம்மாக்கா வந்துருவாங்க, வந்து குழந்தைக்கு விட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல அப்பா பெரியவரா, அவர் சொல்ல கரெக்டா தான் சொல்லுவாரு, நீ இதை விட்டு கொடுத்தாக்கா உனக்கு கேம் வராது, ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா? தட் இஸ் கம்ப்ளீஷன். அந்த கேமு அந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. போதும் விளையாடுனது, குழந்தை ரொம்ப அழுகுறான், நீங்க ஒன்னும் ஜெயிக்க வேண்டான்னுவாங்க. இது 5ம் ஒரு லைனா, இது எங்க நடக்கிறது, வீட்டுக்குள்ள நடக்கிறது. இது 5 தான் பேசிக் ரூல். இந்த பேசிக் ரூலை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். ஆனா பையனுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவோம். இந்த டச் பீஸ்னா அப்பானாலும் கிடையாது, புள்ளனாலும் கிடையாது, இதெல்லாம் ரூல்னா ரூலு அப்படின்னு நாம வீட்டுக்குள்ள எப்படி வேணா இருக்கலாம், வெளியில போனோம்னாக்கா அது காம்படிஷன். இங்க வந்து பேசிக் ரூல்ல செஸ் போர்டை முதல்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி காம்படிஷனுக்கு போனோம்னா முதல்ல கிளாக், இது 6வது ரூல். 1வதும் 6வதும் ஈக்குவலா இருக்கும். 1ல வந்து போர்டு காயின் வாங்கணும்னா 6th லா என்ன சொல்றதுன்னா செஸ் கிளாக் வேணும்னு சொல்லுது. 2வது காயினை எப்படியெல்லாம் அடுக்கணும்னு சொல்றாங்க 2வது ரூல்ல. இங்க வந்து 7th ரூல் என்ன சொல்றோம்னாக்கா, எப்படியெல்லாம் செய்யக்கூடாது, இர்ரெகுலாரிட்டி, எதையெல்லாம் செய்யக்கூடாது. டோர்னமெண்ட்னு வந்துட்டாக்கா இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்போம். 3வது ரூல் வந்து ஆர்ட் ஆஃப் மூவிங் பீசஸ். இந்த ஆர்ட் ஆஃப் மூவிங் பீசஸ்ல வந்து என்ன ப்ராப்ளம்னாக்கா, பீசஸ்ல எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதெல்லாம் போச்சு, இப்படிதான் வச்சேன் அப்படின்னாக்கா, இத பையன் சொல்றான், நான் குயின் இங்கதான் வச்சேன் அப்படின்னாக்கா, உடனே காம்படிஷன்ல வந்து அங்க அம்மா ஒத்துப்பாங்க. ஆனா இங்க காம்படிஷன்ல டோர்னமெண்ட்ல வந்து ஆர்பிட்டர் ஒத்துக்க மாட்டாரு, ப்ரூஃப் காட்டணும். அதுதான் ஸ்கோர் ஷீட். ஸோ ஆர்டிகல் 8 வந்து ஸ்கோர் ஷீட். இப்போ 9th வந்து திருப்பியும் இவங்க 2 பேருக்குள்ள கன்க்ளூஷன் வச்ச அம்மா வந்துருவாங்க, போற ஆனது 2 பேருக்கும் ட்ரா, இல்லைன்னா பெரியவர் அப்பா குழந்தைக்கு விட்டு கொடுங்க, குழந்தை தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இங்க ரா கிளைம் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றது தான் 9th ரூல். 10th ரூல்ல வந்து அம்மா தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க கேம. பாதியிலே நிறுத்தினாலும் சரிதான், அப்பா ஜெயிச்சாருன்னு சொல்லுவாங்க, புள்ள ஜெயிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க ரிசல்ட் யார் ஜெயிச்சது, கேம் முடிஞ்சிச்சா, ஒயிட் ஜெயிச்சதா, பிளாக் ஜெயிச்சதா,
ரிசைன் பண்ணிட்டாங்களா அல்லது டிரா ஆயிடுச்சா. ஸோ பேசிக் ரூலும் காம்படிஷன் ரூலும் வீட்டுல இருக்கிறதுக்கும் காம்படிஷன்ல போறதுக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான சீக்வன்ஸ். இங்க எந்த விதமான கண்டிஷன் அப்ளை ஆகாது. ஆனா காம்படிஷன் ரூல்ல எல்லா கண்டிஷனும் அப்ளை ஆகும். சோ இப்போ 10 லாவும் நாம மனப்பாடமா எத்தனாவது ரூலு எத்தனாவது இதுல வரும்ன்றத இதை மட்டும் நாம சீக்வன்ஸா மைண்ட்ல வச்சுக்கிட்டு இருந்தோம்னாக்கா யூ கேன் கம் டு நோ விச் லா இஸ் கோயிங் டு அப்ளை ஹியர் அப்படின்றத பார்த்தலாம். சரியா? சோ நாம பேசிக் நேச்சர் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் த கேம்க்கு போறோம். The game of chess is played between two opponents who move their pieces on the square board called a chess board. A player with the legal colored pieces, white makes the first move, then the players move alternatively. இந்த இடத்துல கிளியரா கொடுத்திருக்காங்க white makes the first move, which with the player with the dark colored pieces making the next move. A player is said to have the move when his opponent's move has been made. Have the move should the opponent move has been made. The objective of each player is to place the opponent's king under attack in such a way that the opponent has no legal move. இதுதான் முக்கியமான விஷயம். வாட் இஸ் கால்ட் செக்மேட்னா இதுதான் செக்மேட். ஹவு த கேம் எண்ட்ஸ், இதுதான் கேம் எண்டாது. எப்படி எப்படாது இந்த கேம் எப்போ முடியும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டிவ் இந்த கேம்ல எப்படி வின் பண்றான் அப்படின்றத நாம சொல்றோம்னாக்கா ஆப்போனன்ட் கிங்க அண்டர் அட்டாக். கிங் அட்டாக்ல இருக்கணும். ஆனா அவனால 3 விஷயம் சொல்லி கொடுப்போம். நாம கோச்சா இருக்கச்ச இந்த இடத்துல 3 விஷயம் சொல்லி கொடுப்போம். கிங்குக்கு செக் வச்சாக்கா கிங்குக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த 3 ஆப்ஷனும் இல்லைன்னா செக்மேட்டு, அதான் வின்னு. அப்போ அந்த 3 ஆப்ஷன் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிபிஆர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதிக்கோங்க. சிபிஆர். சிபிஆர்னா எந்த பீஸால செக் வச்சானோ அந்த பீஸை கேப்சர் பண்றது. கேப்சர் சி. ஒண்ணு யார் நம்மள அட்டாக் பண்றானோ அவனை கேப்சர் பண்ணிடுறது. இல்ல ரெண்டாவது நம்ம கிங்கு எந்த பீஸால செக் வச்சிருக்கானோ அந்த பீஸுக்கும் நம்ம பீஸுக்கும் கிங்குக்கும் நடுவுல ஒரு பீஸை கொண்டாந்து மறைக்கிறது, ப்ரொடெக்ட். மூணாவது இது ரெண்டுமே செய்ய முடியலன்னா மூணாவதா ஒண்ணு செய்யணும். என்னது? அந்த இடத்துல இருந்து வேற ஸ்கொயருக்கு நகுந்து போயிடணும் கிங்கு. ஆனா நகுறதுக்கும் இடம் இல்லை, நான் மறைக்கிறதுக்கும் பீஸ் இல்லை, அந்த செக் வச்ச பீஸையும் வெட்ட முடியல அப்படின்னா இதுதான் கேமோட ஆப்ஜெக்டிவ். இந்த இடத்துல செக்மேட்னு பேர் இதுக்கு. இதுதான் கேமை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இஃப் சிபிஆர் இஸ் சிபிஆர்ன்றத அப்ளை பண்ணி பார்த்தோம்னாக்கா அந்த இடத்துல கிங்கால இன் சச் a way that the opponent has no legal move வந்துச்சுனாக்கா then the game is concluded, முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். The player who achieves this goal is said to have checkmated the opponent's king and to have won the game. இதுதான் வின் பண்ணதுக்கான அடையாளம். Leaving one's own king under attack, exposing one's own king to attack and also capturing the opponent kings is not allowed. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒண்ணு. இது எந்த ஆர்டிகல்லையும் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் நம்பர் 1லயே தெளிவா சொல்லி இருக்கிற மிக முக்கியமான விஷயம். கேப்சரிங் த ஆப்போனன்ட்ஸ் கிங் இஸ் நாட் அலௌட். அவன் நமக்கு செக் வச்சிருக்கான், நாம கவுண்டர் செக் வைக்கிறோம், அவனுக்கு திருப்பி போய் செக் வைக்க கூடாது. செக் வச்சா செக்குக்கான பதில சொல்லிதான் ஆகணும். அதே மாதிரி ஆப்போனன்ட் கிங்க எந்த காரணத்தை கொண்டும் கேப்சர் பண்ண கூடாது. இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். 1.41 இதுல கேப்சரிங் ஆப்போனன்ட்ஸ் கிங் இஸ் நாட் அலௌட். இதுதான் ரொம்ப முக்கியம். இத நீங்க ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. The opponent whose king has been checkmated has lost the game. அல்டிமேட்லி இதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொன்னாங்க, இதை அச்சீவ் பண்ணுவேன் பன்னு
இத யார் விட்டானோ அவன் தோத்துட்டான். If the position is such that neither player can possibly checkmate the opponent's king, the game is drawn. இது ரெண்டு பேருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது என்ன இம்பார்ட்டன்ட்? The position is such that neither player can possibly checkmate the opponent's king. ரெண்டு பேராலையுமே ஆப்போனன்ட் கிங் செக்மேட் பண்ண முடியலன்னா அந்த கேம்க்கு பேரு டிரா. இப்போ என்ன சொன்னாங்க இதுல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ரெண்டு பேர் ஆடுற கேமு ஒயிட் பிளாக்னு ஆடுவாங்க. ஒயிட் மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மூவ், பிளாக் மேக்ஸ் த நெக்ஸ்ட் மூவ். இது ஆல்டர்னேட்டா பண்ணி தான் ஆகணும் மூவ. இது மாதிரி பண்ணிக்கிட்டே வரச்ச ஒருத்தன் வந்து இன்னொரு கிங்குக்கு செக் வச்சுட்டு அவனால சிபிஆரை ஃபாலோ பண்ண முடியாம போயிடுச்சுன்னா செக்மேட் பண்ணிட்டான்னு அர்த்தம். யார் செக்மேட் பண்ணானா அவன் வின்னு. யாரால அந்த கிங்க கண்டினியூஸா மூவ் பண்ணவோ ப்ரொடெக்ட் பண்ணவோ முடியலன்னா அவன் லாஸ். ஆனா இது ரெண்டுமே நடக்கலன்னா the game is drawn. அப்போ என்ன மாதிரியான சுச்சுவேஷன்? யாராலையுமே வின் பண்ண முடியல அப்படின்னுச்சா அத டிரான்னு சொல்லுவோம். அந்த டிரா எப்படி வரும்? If neither player can win the game is automatically decided as a draw. The arbiter should therefore step into declare this when neither player has mating material. ரெண்டு பேர்கிட்டயும் கிங் மட்டும்தான் இருக்கு அப்படின்னாலும் அத சிம்பிள் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ரெண்டாவது பொசிஷன்ல வந்து போர்ட்ல கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே செஸ் தெரிஞ்சுதான் இருக்கணும். இங்க எல்லா பிளானுமே பிளாக் ஆயிருக்கு. பிஷப் ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட் கலர் இருக்கு. நிறைய விஷயங்களை இந்த இடத்துலயே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இது மாதிரியான ஒரு பொசிஷன் வந்ததுன்னா is such that neither player can get checkmate, known as a dead position. The simplest example is king versus king. King மட்டும் king. The following where white has to just played h5. h5 தூக்கி வச்சிருக்கான் is an example of d5. இந்த h5ல இருந்து எடுத்து வச்சுட்டான் பானை. எல்லா பானும் பிளாக் ஆயிடுச்சு. இவங்கிட்ட ஒயிட் கிட்ட லைட் கலர் பிஷப் இருக்கு, அவன்கிட்ட டார்க் கலர் பிஷப் இருக்கு. சோ லைட் கலர் பிஷப் எல்லாமே இவனே செல்ஃப் லாக் பண்ணிக்கிட்டான். அவன் டார்க் கலர் பிஷப்பால அவனால வெளியிலேயே போக முடியாம பண்ணிக்கிட்டான். ரெண்டு கிங்குமே வெளியில வராது. இந்த பொசிஷனுக்கு பேர் தான் டெட் பொசிஷன். இத கொஞ்சம் தரோவா பார்த்து வச்சுக்கணும். இந்த டெட் பொசிஷன் எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் கேமு டிரா. ஓகே, ஆர்டிகல் 1 இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுல வேற யாருக்கான எதனா டவுட் இருந்ததுன்னாக்கா கேட்கலாம். அனதர் 5 minutes இருக்கு. இன்டராக்டிங் டைம் 5 minutes தான் கொடுக்க முடியுது. சாரி, வேணும்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டைம். என்னக்கா வேற யாருக்குன்னா எதனா கொஸ்டின்ஸ் இருக்குதுனாக்கா கேட்கலாம். நாளைக்கு யாருன்னா டவுட் இருக்கா கேளுங்க, அப்பதான் அடுத்ததுக்கு போக முடியும் என்னால. நான் சும்மா கதை மாதிரி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் போர்டு காயின் வாங்கணும், அதுல யாரு என்னன்றத கலகாரனே சொல்லிடுவான். ரெண்டாவது வீட்டுக்கு வந்தாக்கா இனிஷியல் பொசிஷன் எப்படி வைக்கணும்னு தெரியும், என்னென்ன பீஸ் இருக்கணும்ன்ற அது போர்ட்ல எழுதி எல்லாத்தையுமே கொடுத்துருப்பான். என்னென்ன பீஸ் இருக்குன்றது எல்லாத்தையுமே கொடுப்பான். நம்ம ஃபேன் வைனா என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நமக்கு ஒரு சின்ன லிஸ்ட் அனுப்புற மாதிரி செஸ் போர்ட்லயும் ஒயிட்டுக்கு 16 காயின், பிளாக்குக்கு 16 காயின் இருக்கும். அதை எப்படி அடுக்கணும்ன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அது ரெண்டாவது. இந்த காயின் எல்லாம் எப்படி மூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மூணாவது ஆர்டிக்கல். ஆர்ட் ஆஃப் மேக்கிங் மூவிங் பீசஸ்ன்னு இருக்கும். நாலாவது டச் பீஸ். அஞ்சாவது வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் த கேம். இது மட்டும் கிளியரா பண்ணணும். சரியா? இப்போ வந்து நாளைக்கு நீங்க இந்த புக்கு டவுன்லோட் பண்ணலனாலும் பரவாயில்ல, டைரக்டா கூட சாஃப்ட் காப்பி வச்சுக்கிட்டு ஆர்டிகல் 2, 3, 4, 5 ஏன்னா நாளைக்கு 4 ஆர்டிக்கலும் முடிச்சுதான் ஆகணும். ஏன்னா அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாருக்கும் செஸ் தெரியும்ன்றதுனால பீசஸ் எப்படி அடுக்கணும்ன்றத அது சும்மா இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நாம என்னன்றத சும்மா அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதுதான்.
மற்றதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா படிக்க முடியாது. இன்னைக்கு ஆர்டிகல் 1ல படிச்ச மாதிரி மொத்தமா படிக்க மாட்டோம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தா நாளைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டவுட் செஷன் தான். அதை நாம கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நாம கண்டினியூ. 4 ஆர்டிக்கலும் முடிஞ்ச வரைக்கும் பேசிக் ரூலு முடிஞ்சிடணும். ஏன்னா இது வந்து வீட்டுக்குள்ள ஆடுறதுன்றது ஒரு 2 நாள் 3 நாள் 5 நாள் ஒரு வாரம். அதுக்கப்புறம் பையன் நல்லா தரவா விளையாடிடுவான். காம்படிஷனுக்கு கூட்டு போற மாதிரி இல்லை ஒரு அகாடமியில சேர்த்து விட்டுருவாங்க. அவன் எல்லா ரூலும் பேச ஆரம்பிச்சிருவான். அதனால இந்த 5 லாவையும் ஆர்டிகல் 5 வரைக்கும் நாளைக்கு முடிக்கணும். 2, 3, 4, 5 எல்லாரும் படிச்சுட்டு வந்துருங்க. எனிதிங் எல்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ நவ். நாளைக்கு கிளாஸ் உண்டு. ஓகே, யாருக்கு எந்த டவுட்டும் இல்லையா? சொல்லு முத்து, என்ன? இல்ல சார், கிளியர் மாஸ்டர். இல்ல சார், no doubt sir. Okay, done. Then we can leave now today. Thank you for your participation.